சாமுகி அவளோட இன்ஸ்டாகிராமை செக் பண்ணும்போது தான் அவள் தனியாக இட்டாலிக்கு வந்திருக்கதையே தெரிஞ்சுக்கிறா. அப்படியே மெசேஜஸை ஓப்பன் பண்ணி அதில் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறதையும் பார்க்குறா. பட் டோரமி ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு சாமுகிக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இப்போ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோ கிட்ட போய் ஃப்ளைட்டில் உன்னை கிஸ் பண்ணது, அப்புறம் இந்த லொக்கேஷனுக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணது எல்லாமே என்னோட மிஸ்டேக் தானே சொல்லி இப்போ என்ன நீ லவ் பண்ணுறியான்னு கேட்குறா. பட் ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆகி நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட போல, நீ எதுக்கு என்ன இங்கே வர சொன்னு கேட்க தான் நானே இங்கே வந்தேன்னு சொல்லிடுறான். அந்த ரெஸ்பான்ஸை ஹீரோ கிட்ட இருந்து கேட்டதும் சாமுகியும் இப்போ ரொம்ப ஹாப்பியாக அதனால அவ பில் நான் பே பண்றேன்னு சொல்லிட்டு கார்டை கொடுக்க ஜூ அவளோட கார்டை ஏற்கனவே லாக் பண்ணிட்டதால அது டெக்ளைன் ஆகிடுது. சோ இப்போ ஹீரோவே பில் பே பண்ணிட்டு அவளை ஹோட்டல்லையும் டிராப் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்ல ஜூவோட வாய்ஸை கேட்டதும் சாமுகி மறுபடியும் எமோஷனல் ஆகிடுறா. அப்படியே அவளோட இட்டாலி ஷூட்டிங்கும் ஹீரோ கூட கண்டினியூ ஆகுது. ஆனாலும் டோரமி டெய்லியும் நைட்டு வெளியே வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறா. அதெல்லாம் அவ போஸ்ட் பண்ணிருக்கிற இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலமா தான் சாமுகியும் நெக்ஸ்ட் டே தெரிஞ்சுக்கிறா. இப்போ நைட் ஆகுனதும் டோரமி வெளியே போக ஜூ அவளை மீட் பண்ண வரான். அது ஏன் நான் இவ்வளவு டேஸும் எப்போல்லாம் டோரமி நைட்டு வெளியே போறாளோ அப்போல்லாம் ஜூ தான் அவ கூடவே இருந்து அவளை சேஃபா ஹோட்டல்ல டிராப் பண்ணிருக்கிறான். சாமுகிக்கு தெரியாமலேயே இப்போ ஜூவும் டோரமியும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் நைட் டோரமி ஜூ கிட்ட ஒரு சாங் எழுதி கேட்டு மெமரைஸ் பண்ணிக்கிறா. அந்த சாங் அவ ஃபாஸ்டா லேர்ன் பண்ணிக்கிட்டதால அதுக்கு ரிவார்டா ஒரு கிஸ் வேணும்னு ஜூ கிட்ட கேட்கிறா. பட் ஜூ அதுக்கு நோ சொல்லிட்டு டோரமியை பார்த்து இட்டாலிக்கு வந்த அப்புறம் சாமுகி எப்பவும் ஹாப்பியா தான் இருக்கிறா, ஆனாலும் நீ ஏன் போகாம இன்னும் இங்கேயே இருக்கிறன்னு கேட்கறான். அதுக்கு டோரமி அவ வெளியே மட்டும்தான் ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா. உள்ளுக்குள்ள அவளோட பாஸ்ட் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்குதுன்னு சொல்றா. அப்படியே அவ சாமுகியோட ஃபேமிலியை சர்ச்சில் மீட் பண்ணதெல்லாம் சொல்ல இப்போ ஜூ அவ மேல உள்ள லவ் எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அவளோட தலையை மெதுவா டச் பண்றான். அதனால டோரமி குழம்பி போய் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் மேல ஏறி ஷோல்டர்ல கடிச்சிடுறா. நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு சாமுகியும் ஹீரோவும் ஒரு ஆப்பரா ஹவுஸ்க்கு போயிருக்காங்க. அப்போ அங்க ஒரு சாங் பிளே ஆக அதை கேட்ட சாமுகிக்கு ஜூ சொல்லி கொடுத்த லிரிக்ஸ் எல்லாம் தானாவே ஞாபகம் வந்து அவளுக்கு தெரியாமலேயே அந்த சாங்கை பாடுறா. இப்போ சாமுகிக்கு எப்படி இந்த சாங் எல்லாம் தெரியும்னு எதுவும் புரியல. அன்னைக்கு நைட் ஜூவை மீட் பண்ண போன டோரமி அவ ஹீரோவோட கேமராவை திருடிட்டு வந்ததை சொல்றா. சோ இப்போ அதை எப்படி ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்னு ஜூ திங்க் பண்ணிட்டு இருக்க அப்போ ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்து டோரமியை அவன் கோட்குள்ள மறைச்சு வச்சுட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு போறான். பட் அதுக்குள்ளே எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு ஜூ ஒரு இட்டாலியன் பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறான்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்ட டோரமியும் அவனை விடாம ஹக் பண்ணிட்டே இருக்கிறா.